தேமுதிக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வச்சிருக்காங்க. உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். அவங்க கட்சி அவங்க விருப்பம், யாரு கூட வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிப்பீங்க, நல்ல விஷயம். ஆனா ஐயா விஜயகாந்த் அவர்களால் துவங்கப்பட்டு அவர் என்ன உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு அவர் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அவருக்கு பதிலாக அவருடைய தம்பியான தளபதியான விஜய் அவர்கள் களத்துல வந்திருக்காங்க. ஐயா அந்த விஜயகாந்த் அவர்களை கேலி கூத்தாக்கி கோமாளியாக்கி அவருடைய மண்டபத்தை எல்லாம் இடிச்சு ஒரு காமெடி நடிகரை வச்சு மொத்த அரசியல் வாழ்க்கையை சரிச்சாங்க. அவருடைய எம்எல்ஏக்கள் அவருடைய தேமுதிகவில் இருந்த நிர்வாகிகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கினாங்க. அப்படி ஒரு கட்சியையே, ஒரு பெரிய ஆளுமையே, ஒரு அரசியல் தலைவரையே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான தலைவராக இருந்திருந்தாருன்னா அப்படிப்பட்ட ஒரு நாசகார வேலையை செய்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீங்க கூட்டணி வச்சத அவருடைய தொண்டர்கள் கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. தேமுதிகவினுடைய தொண்டர்கள் பல பேர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே உங்களுக்காக கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இணைங்க. ஐயா விஜயகாந்த் அவருடைய தம்பியாக தோளோடு தோல் நின்ற தளபதியாக அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய தலைமையில 2026 தேர்தலை நம்ம எதிர்கொள்ளும்.